வணக்கம் மக்களே. எடப்பாடிக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. குவிந்த விண்ணப்ப மனுக்கள், மல்லு கட்டும் ராராகள்ன்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் போட்டியிட அதிமுகவினர் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கட்சி தலைமையிடம் விருப்ப மனுக்கள் வழங்கும் பணியில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வருங்கால வேட்பாளர்கள் தேர்வில் கட்சி தலைமைக்கு கடும் நெருக்கடி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தொடங்கிவிட்டது. நேற்று முன்தினம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. முதல் நாளிலேயே 1200க்கும் அதிகமானோர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். எடப்பாடி போட்டியிட வேண்டும் என சுமார் 300 மனுக்களும், தாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 800க்கும் மேற்பட்ட மனுக்களும் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அதிக அளவில் விருப்பமான வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் 10 தொகுதிகளுக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் யாருக்கு சீட்டு ஒதுக்குவது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பலருமே தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டுவதால் மதுரையில் சீட்டு ஒதுக்குவதில் இந்த முறை நிச்சயம் பஞ்சாயத்து வரும் என்கின்றனர் மதுரை மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் அதிமுக அமைப்பு ரீதியாக மாநகர் மற்றும் புறநகர் கிழக்கு மற்றும் புறநகர் மேற்கு என 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது. மாநகர் மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும், கிழக்கு மாவட்ட செயலாளராக வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மேற்கு மாவட்ட செயலாளராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் ஆகியோரும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 மாவட்டங்களிலும் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் ஒரே இடத்திற்கு பலரும் போட்டியிட தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இருந்த காலத்தில் மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை செயலாளர்கள் வரை அடிக்கடி மாற்றங்கள் நடைபெறும். மேலும் 23ஆம் தேதி விருப்ப மனு வழங்க கடைசி நாளாக இருப்பதால் 24ஆம் தேதி யார் யார் எந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளனர் என்ற முழு விவரங்கள் வெளியாகும். அதன் பிறகு வேட்பாளர் தேர்வை சுற்றி கட்சிக்குள் முட்டல் மோதல்கள், புகார்கள் அதிகரிக்கலாம் என்றும், இது கட்சி தலைமைக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறுகையில், ஜெயலலிதா காலத்தில் மாவட்ட செயலாளர்களின் பரிந்துரையை மீறியும் பலருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இப்போது கட்சிக்காக தீவிரமாக உழைக்கும் தொகுதிகளில் மட்டுமே உண்மையான செல்வாக்கு கொண்ட பல நிர்வாகிகள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களின் விருப்பமான